ஏய், அது ஷீலா கிடையாது, சீலா. சீலா அப்படின்னு என்ன? சீலா பைபிளில் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று சாம்ஸ் அண்ட் ஹபகுக்கில் இருக்கும். அண்ட் எத்தனை வாட்டி இருக்கும்னா 74 டைம்ஸ் இந்த சீலா பைபிளில் இருக்குது. அதில் 71 டைம்ஸ் சாம்ஸ்லேயும் 3 டைம்ஸ் ஹபகுக்லேயும் இருக்குது. சீலா எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஸ்டாப், பவுஸ் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த வார்த்தை எந்த மொழியிலேருந்து வந்திருக்குன்னா எபிரேயர் மொழியிலேருந்து வந்திருக்கு. அண்ட் எபிரேயர் மொழியில் சீலானா ஃபார் எவர்னு அர்த்தம். இந்த சீலா வார்த்தையை யார் அதிகமாக பயன்படுத்துவாங்கன்னா மியூசிஷியன்ஸும் வர்ஷிப்பர்ஸும் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதனால தான் தாவீது ராஜா அதிகமாக பயன்படுத்தியிருக்காரு. சீலாவோட ட்ரூ மீனிங் என்னன்னா சத்தமாக வாசிங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் எங்கே நீங்கள் சீலா பார்த்தாலும் அங்கே ஸ்டாப் பண்ணி மறுபடியும் சத்தமாக அந்த வசனத்தை வாசிங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மீனிங்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் பைபிள் தெரிஞ்சுக்க என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஷாலோம் ஷாலோம்.